நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. சார் வணக்கம். உண்மையிலே டிஎன்ஆர் அப்படி பேரை கேட்கிறப்ப ரொம்ப பிரம்மாண்டமா வந்திருக்கு. துபாயில பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் இப்ப திரையுலகத்தில் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம். உண்மையிலே ஒரு வித்தியாசமான கேரக்டர் எடுத்து நான் நடிச்சிருக்கீங்க. எவ்வளவோ தமிழ் படம் வந்து என்னுடைய அனுபவத்தில் 50 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்க்க முடியாத ஒரு படத்தை தமிழ் திரையுலகம் வந்து பார்க்க போகுது. டிஎன்ஆர் ஒரு பெண் எப்படி கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின் கணவனாக இருந்து நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நம்ம சிறப்பாக இருக்கீங்க. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? Feels amazing, sir. Of course, நாம படம் ஷூட் பண்றத பத்தி எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய ஷேர் பண்ணிட்டோம். பட் அதை தாண்டி இன்னைக்கு துபாய்க்கு வந்து அண்ட் டு மீட் தி ஆடியன்ஸ், அவங்க வந்துட்டு ஃபீட்பேக் சொல்றது கேட்கறதுக்கும் அண்ட் தி வே தி ரெஸ்பான்ஸ் டு ஃபிலிம் இல்ல, அதுவே எங்களுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். See, me being an actor, ஒரு ஆக்டர் என்ன ஒர்க் பண்ணுவோம்னா ஃபார் அப்ரிசியேஷனுக்காக. If someone goes and watches our film, நம்ம ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க அந்த 2 hours அப்படின்னா இட்ஸ் gives a sense of satisfaction. So I'm very satisfied. தேங்க்ஸ் சார். மாமா, அடுத்த மூவி என்ன மாதிரி ஒரு கதை அம்சத்தோட தமிழ் மக்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கணும்? இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை ஒரு பிரம்மாண்டமான ஜாம்புவான் நடிகை விஜய் வந்து அந்த இடத்தை விட்டுட்டு போறாரு. அந்த இடத்துக்கு கண்டிப்பா நீங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இங்க அந்நியத்தை பொறுத்த அளவுக்கு. இந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு திரைப்படத்துல வந்து ஒவ்வொரு ஜாம்புவான் வரும். அந்த வகையில நீங்க வந்திருக்கீங்க, மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. உங்களோட எண்ணம் எப்படி இருக்கு? ரொம்ப பெரிய வார்த்தை இப்போதைக்கு. ஸோ அதெல்லாம் என் மைண்ட் இல்லை சார். ஸோ ஐ டோன்ட் ரியலி திங்க் அபவுட் தட். அண்ட் எனக்கு வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இடம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நோ ஒன் கேன் ஃபில் அதர் பீப்புள் ஷூஸ். ஸோ வந்து அவரு வந்து ஒரு இடம் வந்து ஹீஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் அ நீஷ் ஃபார் ஹிம்செல்ஃப். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு என்னோட வந்து ஒரு டைரக்ஷன் பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல படங்கள் பண்ணணும் அண்ட் அதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் நம்ம பிரசென்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து the way I look at cinema, I think cinema கொஞ்சம் மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் வாட்சிங் சினிமா கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் we have a lot of stories to tell. ஸோ என்னோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் என்னோட ஜோன் ஃபுல்லா அது மேலதான் இருக்கு, தவிர மற்றபடி நினைக்கிறேன். எக்ஸ்டேஜ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அகர்வாசா வந்து ரொம்ப லைக் பண்ணி பாக்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிற பிள்ளைங்களாகட்டும், எல்லாரும் மனசுலயும் ஒரு அச்சீவ் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு நிலையான இடத்துல தமிழ் திரையுலகில ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. வரக்கூடிய திரைப்படங்கள்ல மக்களுக்கும் தமிழக மக்கள் அடித்தட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு அது விஷயமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்க அடுத்த படத்துல கொடுக்க நாங்க வந்து என்டர்டெய்னர்ஸ். அப்கோர்ஸ் நாங்க வந்துட்டு அதுக்கு வந்து if there's some issue on the sort out பண்றதுக்கு there is like a set of people who can do it. But what we can give to the audience is we can entertain the audience. அந்த வர ஒரு 2.5 hours வந்துட்டு மற்ற விஷயத்தெல்லாம் மறந்துட்டு வந்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ணிட்டு போற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களால கொடுக்க முடியும். So I think I'm towards that, sir. So என்னோட நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது ஆசை. With a lot of nice music, songs அப்படின்னு வச்சுட்டு பண்ணணும்ன்றது ஆசை. And like I always tell, recent interviews சொல்லிட்டு இருக்கேன், லவ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ. So லவ் ஸ்டோரி பண்ணிட்டு இருக்கேன். So that is what. And there are like other films that I'm shooting parallelly. பட் எல்லாமே வந்துட்டு வித்தியாசமான படம். ஸோ எனக்கு வந்து நான் ரொம்ப கான்சியஸான எஃபர்ட் ஒரே ஒரு விஷயம் பிகாஸ் எனக்கு இப்போ ஒரு டிஎன்ஏ பண்றேன்னா டிஎன்ஏ மாதிரி நெக்ஸ்ட் ஃபிலிம் இருக்காது. பிகாஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப் அஸ் அன் ஆக்டர் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் என்ன சுத்தியே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்க கிட்ட இருந்து சின்ன சின்ன விஷயம் எடுத்துட்டு ஐ ட்ரை டு இம்ப்ளிமெண்ட். ஸோ என்னோட ஆர்ட்டை தான் நான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ வாண்ட் டு என்டர்டெயின் தி ஆடியன்ஸ். அகர்வால் சார்னாலே சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்றது தமிழ் திரையுலகிற்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் அப்படி ஒரு நல்ல ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. பிரமாணமான வாழ்த்துக்கள். டிஎன்ஆர் படம் ரொம்ப பிரமாணமான முறையில் அமெரிக்கத்தில் போயிட்டு இருக்கு. மிக்க சார் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஷெட்யூல்ல எங்களுக்கு டைம் கொடுத்தீங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து அமெரிக்கத்துல இருந்து உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதனுடைய முதல் படத்தை அவங்க படத்தை பார்த்திருக்கேன். அதாவது கவலையை மறந்து அமெரிக்கத்துல பல லேபர் கஷ்டப்பட வேலை பார்க்கும்போது அந்த படத்துல உள்ள நகைச்சுவை காட்சிலாம் பார்த்து அவ்வளவு சிரிச்சு ரசிச்சிருக்கும். அதுக்கப்புறம் டிஎன்ஏ படம் எடுத்துருக்கீங்க சார். இந்த படம் இப்படி ஒரு படத்தை எடுத்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் எடுத்திருக்கீங்க. இந்த என்ன எப்படி சார் கொஞ்சம் உருவாச்சு? டிஎன்ஏ வந்து எனக்கு கதையா அந்த கருவும் அந்த கதாபாத்திரமும் அந்த மேஜர் கான்ஃபிளிக்டும் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-15 இயர்ஸாவே என்கிட்ட இருக்கு. 2010-11 கிட்டத்தட்ட அந்த மாதிரி அந்த கருவு என்கிட்ட ரொம்ப நாள் இருந்தது. நான் எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் உங்ககிட்ட எந்த நல்ல கதை இருக்கு அப்படின்னு கேட்டாலும் நான் டிஎன்ஏ சொல்லியிருக்கிறேன். அப்ப அது பேர் வந்து ஆனந்த் திவ்யா. எல்லாருக்கும் அந்த கதை பிடிக்கும்.
பட் என்னமோ தெரியல அது அடுத்த கட்டத்துக்கு நகராம மத்த கதைகள் தான் படமாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மான்ஸ்டரோ, ஒரு நாள் கூட, இல்ல வந்து ஃபர்ஹானாவோ, நான் அது போய் சொல்லும் போது இந்த கதையோட சேர்த்து சொல்லும் போது இந்த மத்த ஸ்கிரிப்ட் தான் சூஸ் பண்றாங்க, அதுதான் அமைஞ்சது. அந்த சூழலுக்கு அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு மெட்டீரியலா இருந்துச்சு. பட் எனக்கு ஃபர்ஹானா முடிச்சதும் ப்ரொடியூசர் அம்பேத்குமார், என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாலகுமார் இபி, அவன் தான் இந்த படத்துக்கு இபி. அப்புறம் அம்பேத் சார் 2 பேருமே ஃபோன் பண்ணாங்க, எங்க இருக்கீங்க, மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அதர்வா பிரதருக்கு ஒரு கதை வேணும் அப்படின்னும் போது திஸ் இஸ் தி ஒன்லி ஸ்டோரி ஐ ஹேட். இந்த கதையை அவருக்கு கொடுக்கலாம், இல்ல அவருக்கு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்குன்னு என்கிட்ட இருந்த ஒரே கதை இதுதான். அப்போ அதை நான் சொன்னதும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது, ப்ரொடியூசர் அம்பேத்குமாருக்கு பிடிச்சது, அதர்வா பிரதருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த டிராமா எலமெண்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப என்கேஜிங்கா பட்டுச்சு. ஒரு குழந்தைக்கு அப்பா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி திவ்யா மாதிரியான ஒரு கேரக்டருக்கு வந்து ஹஸ்பண்ட், அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாஸ்ட் அப்படின்லாம் சொல்லும் போது I was not very sure whether he liked it or not. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்றோம், என்னோட சென்சிபிலிட்டிஸ் பிடிக்குமா அப்படின்லாம் சந்தேகம் இருந்துச்சு. பட் he had watched ஃபர்ஹானா, he had watched மான்ஸ்டர். ஸோ ஐ திங்க் நான் அந்த கதை சொல்லும் போது ஓரளவுக்கு என்னோட படங்களும் சேர்த்து அவருக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போதுல இருந்து நாங்கள் பேசிக்கிட்டது ஒண்ணுதான், திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஆல் அபவுட் ஆனந்த் அண்ட் திவ்யா, எவ்ரிதிங் ஷுட் கம் நெக்ஸ்ட் அப்படின்னு பேசணும். ஸோ தட்ஸ் வேர் we made such a film. அதே மாதிரி சார் இந்த படத்துல வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, பெண்கள் பயப்படக்கூடிய பெண்கள்லாம் வந்து இது மாதிரி படத்தை பார்க்கறப்ப அவங்களுக்கு தன்னம்பிக்கை வரும், இப்படியெல்லாம் மருத்துவ உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்வு என்பது தமிழ்நாட்டு திரைப்படத்துல வரலாற்றுல வரலன்னு நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்படி ஒரு நிகழ்வு கொடுத்துருங்க, நல்ல ஒரு கதை அம்சம், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அடுத்து இதே போல என்ன மாதிரி ஒரு திரைப்படம் நீங்க எடுக்கிறீங்க? எனக்கு தெரியல, உலகத்திலே யாரும் பண்ணாத மாதிரி கதைகள், பண்ணாத மாதிரி உலகம் அப்படிங்கிறது இல்லை என்னோட தாட் ப்ராசஸ். மக்களுக்கு நெருக்கமான கதைகள் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட் ப்ராசஸா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தை பிறப்புங்கிறது, ஒரு மகப்பேறு மருத்துவம்ங்கிறது, இல்லை ஒரு ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான ஒரு கிளினிக்கல் இஷ்யூவா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் இஷ்யூவா இருந்தாலும், ஒரு புது பேக்ட்ராப்பா இருந்தாலும், எனக்கு என்னுடைய கதாபாத்திரங்களுக்கும் அந்த பேக்ட்ராப்புக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருந்தாலும் என்னால் படம் பண்ண முடியும். ஸோ ஆனந்துக்கும் திவ்யாவுக்கும் அந்த பேக்ட்ராப் மேல எவ்வளவு பெரிய கனெக்ஷன் இருந்துச்சுங்கிறது டிஎன்ஏ படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ மோர் தென் த பேக்ட்ராப், மை கேரக்டர்ஸ் வில் டிசைட் வாட் ஐ ஷுட் டூ நெக்ஸ்ட். ஸோ எந்த கேரக்டரை கூட ரொம்ப நேரம் டிராவல் பண்ணுதோ, ஓகே இந்த கேரக்டரோட தான் நம்ம அடுத்த 2 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், 1.5 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதோ, ஐ ஜம்ப் ஆன் டு இட். ஸோ அதனால மக்களுக்கு நெருக்கமான கதைகளும் யதார்த்தமான கதைகளும், அது வந்து ஒரு நல்ல எனக்கு சினிமா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கணும்னு நான் முயற்சி பண்றேன். விச் இஸ் லைக் அந்த இருட்டு அறையில திரையில வந்து ஒரு விஷுவல் வரும்பொழுது பாக்குற ஆடியன்ஸுக்கும் அந்த திரையில இருக்கிற மேஜிக்கு நடுவில் ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகுது, ஒரு கனெக்ஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. அது ஒரு ரசனையா, ஒரு எமோஷனா இருக்கலாம், ஒரு அவேர்னஸா இருக்கலாம், ஜஸ்ட் பியூர் என்டர்டைன்மெண்டா இருக்கலாம். ஸோ இதுவோ ஒன்று மக்கள் கூட்டம் அப்படியே வலின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சில படமாக டிக்கெட் கிடைக்காம கூட போற அளவுக்கு இன்னைக்கு இந்த சூழ்நிலை ஏற்படுத்திருக்கீங்க. எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் இந்த மாதிரி நல்ல தரமான படங்கள் எடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். நிச்சயமா அமீரக மக்களுக்கு நன்றி. ஒரு கேதரிங் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். படம் பார்த்தவங்களோட உட்காந்து சாப்பிட்டோம், அவங்களோட மால்ல அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், we took pictures, அப்புறம் தொடர்ந்து we met so many influencers. ஸோ இது ஒரு கேதரிங் மாதிரி இருந்துச்சு. நாங்க வெளியூருக்கு வரோம் அப்படின்னா ஐ எம் ரியலி ஹாப்பி தட் கம்யூனிட்டி இஸ் கமிங் டுகெதர், செலிப்ரேட். நாங்க வர்றதை வந்து கொண்டாடுறதும், எங்களோட வந்து மெமரிஸை ஷேர் பண்ணிக்க நினைக்கிறதும். இப்போ உங்களை மாதிரி ஒரு வெட்டரன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் பீங் அண்ட் எமிரேட் ஃபார் சோ லாங், உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி எங்களுக்கு கொடுக்கும்போது இட் ரியலி கிவ்ஸ் அஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அண்ட் சரி, நம்ம இன்னும் அடுத்தது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபார் த என்டையர் பீப்புள் ஆஃப் UAE, அமீரக மக்களுக்கு எங்களுடைய நன்றி மன்போம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். சந்தோஷம் சார். தேங்க்யூ. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.